எங்களுடைய உலமா பெருந்தகை மாத்தளை அந்நஜா அரபிக் கல்லூரியின் அதிபர் அல்ஹாஜ் மௌலவி அல் ஆலிமுல் ஃபாதில் நஜிபுல் உலமா ஏஎல் முஹாஜிரின் நதுவி காதிரி சூஃபி ரிஃபாயி الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله مولانا العلي العليم وأبذر جودا من صحاب تماثل وعما نداه كل ماض وماثل مجيبا لنا وإن بالحس عنا تساتر قريب لأرباب الأهوال ماثلا அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்ந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் கிளையார் தோழர்மார் தொடர்ந்தவர்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அனைவோர் மீதிலும் ஸலவாத்தும் ஸலாமும் சொன்னதின் பின்னால் கண்ணியத்துக்குரிய சாதாத்துமார்களே, உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இப்பொழுது நாம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதத்துவத்தை பற்றியும் அவர்களின் மகிமையை பற்றியும் அவர்களின் உயர்வை பற்றியும் எடுத்து பேசப்படக்கூடிய மஜ்லிஸிலே நாம் உட்கார்ந்திருக்கின்றோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை சொன்னார்கள், உலமாக்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள். இதா லஹரத்தில் பிதஉ வஸகத்தல் ஆலிமு ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹ். வழிகேடான விளையாட்டுக்கள் உலகத்திலே வெளியாகி அவைகளை உலமாக்கள் தட்டி கேட்காது மௌனம் சாதிப்பார்களேயானால் அவர்களின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சாபக்கேடு உண்டாகட்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் ஒன்றையும் சொன்னார்கள், இதா லஹரத்தில் பிதஉ வஸத்து அஸ்ஹாபி. வழிகேடான விளையாட்டுக்கள் உலகத்திலே வெளியாகி என்னுடைய நண்பர்களான சஹாபா பெருமக்களை குறை சொல்லக்கூடிய நிலையும் முன்னியோர்களை குத்துவார்த்தை சொல்லக்கூடிய நிலையும் வெளியாகுமேயானால் அக்காலத்திலே இருக்கக்கூடிய ஆலிம்கள் அந்த சஹாபா பெருமக்களை பற்றி அறிந்தவர்கள், நபிமார்களை பற்றி அறிந்தவர்கள், ஒலிமார்களை பற்றி அறிந்தவர்கள், இமாம்களை பற்றி அறிந்தவர்கள், அவர்களுடைய உயர்வுகளையும் கண்ணியத்தையும் மக்களுக்கு மத்தியிலே சொல்லி பாமர மக்களை வழிகேட்டிலே இருந்து பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்றும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதிகையும் உயர்வையும் சொல்லப்படுவது ஆரம்ப காலத்திலே சுன்னத்தாக இருந்தாலும் இந்த காலத்தை பொறுத்தவரையில் இப்பேற்பட்ட மீலாது விழாக்களை நடத்தி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்வுகளை மக்கள் மத்தியிலே சொல்லி பொதுமக்களுடைய ஈமானை பாதுகாப்பது வாஜிபு என்று சொன்னாலும் கூட தூரமாகாது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவத்தை சொல்லப்படுவது இப்பேற்பட்ட மஜ்லிஸ்களில் தான். ஏன் இன்று அநேகமான ஹுதுபா பிரசங்கங்களில் கூட எத்தனையோ ஹதீதுகள் இருட்டடிப்பு செய்யப்படுவதை நாங்கள் காணுகிறோம். அதிலே முதலாவதாக ஒன்று, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தரக்து ஃபீக்கும் அம்ரை
லன் தலில்லு மா இன் தமஸ்ஸக்தும் பிஹிமா கிதாபுல்லாஹி வ இத்ரதி. உங்களுக்கு மத்தியிலே 2 விஷயங்களை நான் விட்டு செல்கின்றேன். அந்த 2 விடயங்களை பற்றி பிடித்து நீங்கள் நடக்கும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். அந்த 2 விஷயம் என்ன? ஒன்று குர்ஆன், அடுத்தது எனது குடும்பம் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் கிரந்தங்களில், குறிப்பாக சிஹாஹு சித்தாவில் 2வது இடத்தை வகிக்கக்கூடிய முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்க, இதை இருக்கடிப்பு செய்து குர்ஆனையும் ஹதீஸையும் தான் ரசூலுல்லாஹ் விட்டு சென்றார்கள் என்ற ஹதீஸில் ஐவான ஹதீஸை ஹுத்பா பிரசங்கங்களிலே சொல்லப்படுவதையும் பத்திரிகைகளிலே எழுதப்படுவதையும் நாங்கள் காண்கிறோம். அப்படியானால் இவர்களுடைய நிலை என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கு அந்தஸ்து கொடுக்க கூடாது. அவர்கள் சமூகத்தின் மத்தியிலே உயர்வாக மதிக்கப்படக்கூடாது. அவர்கள் எங்களை போன்ற சாதாரண மனிதர்கள் தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உம்மத்தினர்கள் சிறப்பிலே இருந்து கொண்டிருப்பார்கள். எதிர்கால வரைக்கும் அவர்களுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வு இருக்கின்ற வரையும், ஏற்றத்தாழ்வு என்று சொன்னால் அந்தஸ்திலே கூடியவர்கள், அந்தஸ்திலே குறைந்தவர்கள், அந்தஸ்திலே கூடியவர்கள் அவர்களை அந்தஸ்திலே குறைந்தவர்கள் மதிக்கப்படுகின்ற வரைக்கும், அந்தஸ்திலே குறைந்தவர்கள் அந்தஸ்திலே கூடியவர்களை மதிக்க வேண்டும். அப்பேற்பட்ட மதிப்பு மரியாதை இருக்கின்ற வரையும் இந்த முஸ்லிம்கள், மூமின்கள் சிறப்பிலே இருந்து கொண்டிருப்பார்கள். எப்பொழுதும் எல்லோரும் சமன் என்ற நிலை ஏற்பட்டு விடுகிறதோ அப்பொழுது இந்த சமூகம் அழிந்துவிடும் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் இப்பொழுது நடைபெற்றிருக்கிறது. சமூகத்திலே உயரிய மனிதனை உயர்வாக கணிக்கப்படுவதில்லை. ரசூலுல்லாஹ்வை ரசூலுல்லாஹ் என்று கருதப்படாமல் அவர்கள் எங்களை போன்ற சாதாரண மனிதர் தான் என்று சமூகம் இன்று கருதிக் கொண்டிருக்கிறது. ஒலிமார்களை அவர்களுடைய அந்தஸ்தை தெரியாமல் புரியாமல் அந்த ஒலிமார்களும் எங்களை போன்ற சாதாரண மனிதர் தான் என்று சொல்லிக்கொண்டு அவர்களுடைய தர்பாரை உடைத்து நொறுக்கக்கூடிய ஆளுங்களும் சமூகத்தில் இருக்கிறார்கள். இமாம்களும் எங்களை போன்றவர்கள் தான். நாங்களும் ஆண்கள் தான், அவர்களும் ஆண்கள் தான். அவர்களுக்கு குர்ஆன் தெரியும் என்றால் ஏதங்களுக்கும் தெரியாது என்ற நிலைப்பாட்டிலே சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. இதனால் சமூகம் இன்று அழிவு பாதையை நோக்கி கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, இந்த அழிவு பாதை சமூகத்திலே ஏற்படக்கூடாது. சமூகம் சுன்னத்து வல் ஜமாஅத்து கொள்கை எது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அன்று எங்களுடைய நாட்டிலே எத்தனையோ சர்ச்சைகள் ஏற்பட்டிருக்கின்றன. மௌலிது சம்பந்தமாக, ஜியாரத்தின் சம்பந்தமாக, தல்கீன் ஓதுவது சம்பந்தமாக, பாங்கு சொல்வது சம்பந்தமாக எத்தனையோ சர்ச்சைகள் ஏற்பட்டும் அன்றிருந்த அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபை அதற்கு நடவடிக்கை எடுக்க